ஹாய் வணக்கம் உறவுகளே! வெல்கம் டு நர்மதா ஃபயர் விளாக்ஸ் சேனல். இது வந்து நேத்திக்கு எடுத்த லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ தான். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பக்கம் உல வச்சுட்டு, இந்த பக்கம் சேப்பங்கிழங்கு இருக்குல்ல, அது போட்டு வேக வச்சுட்டேன். அது வெந்ததுக்கப்புறம் அத எடுத்துட்டு இட்லி பாத்திரம் வச்சு, அ அந்த பாத்திரத்தில எண்ணெய் தேய்ச்சு இட்லி ஊத்தி வச்சாச்சு. அ அதுக்குள்ள சாதம் வெந்துடுச்சு. அத அந்த பக்கம் வடிச்சுட்டு, ஆ அத மாத்தி வச்சுட்டு, இந்த பக்கம் இட்லி ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் குழம்புக்கு அந்த சேப்பங்கிழங்கு போட்டு காரக்குழம்பு பண்றதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதங்குனதும், தக்காளி போட்டு வதங்கி கொஞ்ச நேரம் மூடி வச்சாச்சு. நல்லா வதங்கி வரட்டும்னு. அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்க தோல் உரிச்சு, நல்லா சைஸா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தேன். அத எடுத்து கொட்டி நல்லா வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூளு எல்லாம் ஆட் பண்ணி, கொஞ்சம் தேவையான எவ்வளோ குழம்பு நம்மளுக்கு வேணுமோ, அதுக்கேத்த மாரி தண்ணி ஊத்தி, உப்பு, காரம் பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் புளி ஊத்தணும். இப்ப காய் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இல்லையா? அதனால வந்து இப்பயே புளி ஊத்திறக்கூடாது. அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போணும் இல்லையா? அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். எனக்கு உப்பு பத்தல, காரமும் பத்தல. அதனால மறுபடியும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல நம்ம புளி கரைசல் ஊத்திக்கலாம். அதனால அந்த சைடு இட்லி வெந்துட்டதால எடுத்து வச்சுட்டு, குழம்பு அந்த சைடு மாத்திட்டு, இந்த பக்கம் வந்து ஆம்லெட் பண்ணிக்கலாம். ஏன் நான் எல்லாம் மாத்திட்டு அந்த பக்கம் பண்றேன்னா, இந்த பக்கம் வந்து வாஷிங் மிஷின் இருக்கும். அது வந்து டிஸ்டர்பா இருக்கும். அதனால அந்த சைடு கொஞ்சம் இடிக்கும்ன்றதால சமைக்க முடியாது. அதனால எல்லாமே இந்த பக்கம் சமைச்சா எனக்கு கொஞ்சம் வாட்டமா இருக்கும். அதனால கொதிக்க விட்டத அந்த பக்கம் மாத்திட்டு, இந்த பக்கம் சமைக்கிறேன். ஓகேவா? ஆ இதுல வந்து இது வந்து ஆம்லேட்க்கு மட்டும் வச்சிருக்கோம். இந்த கல்லு. தோசைக்கு வேற கல்லு. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் விரதம் இருப்போம். அதனால வந்து ஒரே கல்லுல வந்து தோசை ஊத்துறது, ஆம்லேட் ஊத்துறது பண்ண முடியாதுன்றதால, அது வேற ஒரு கல்லு. இதுக்கு வேற கல்லு வச்சிருக்கேன். இது வந்து பாப்பாக்கு, எனக்கு, அம்மாக்கு 3 பேருக்கு ஆம்லேட் போட்டிருந்தேன். இது கொ பாப்பா வந்து ஒரு ஆம்லேட் எடுத்துட்டு போனா சாப்பிடவே மாட்டேங்கிறா. அதனால அவளுக்கு மட்டும் கொஞ்சம் குட்டி ஆம்லேட். கொஞ்சம் கம்மி பண்ணி அளவு கம்மி பண்ணி போட்டிருந்தேன். 3 முட்டை மிக்ஸ் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாய் போட்டா சாப்பிட மாட்டா. அதனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. உப்பு, மஞ்சத்தூள், வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் ஆயில் ஊத்தி 3 ஆம்லேட் ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஆ சிலருக்கு வந்து எதுவுமே போடாம வெங்காயம், ஆ மஞ்சத்தூள்லாம் போடாம சாப்பிட்டா பிடிக்கும். உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆம் எனக்கு வந்து இப்படிதான். பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் பிடிக்கும் எனக்கு. ஆ அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பாயில் சுத்தமா பிடிக்காதுங்க. ஐயோ! எனக்கு சாப்பிட்டதே இல்ல. நான் பிடிக்கவும் பிடிக்காது. ஒரு தடவ டேஸ்ட் பண்ணேன். அதுலேருந்து பிடிக்கல எனக்கு. ஆம்லேட் மட்டும் தான் பிடிக்கும். ஆ அதுக்கப்புறம் வந்து இத ரெடி பண்ணிட்டு, அந்த பக்கம் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கு. சைட் பை சைடு அதுவும் அதுலயும் புளி கரைசல் ஊத்தணும். புளி ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து பாப்பாக்கு அந்த குட்டி ஆம்லேட். குட்டியா குடுத்தா தான் அதையே சாப்பிட்டு வர மாட்டாங்க மேடம். அதனால தான் குட்டியா குடுத்தேன். பெருசா குடுத்தா அப்படியே கொஞ்சோண்டு சாப்பிட்டு எடுத்துட்டு வந்துடுறா வீட்டுக்கு. அந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து புளி கரைசல அதில ஊத்த போறேன். புளி ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். கொதிக்க வச்சுட்டு சாரி, கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாருங்க டேஸ்டியான, எம்மியான, சூப்பரான ஒரு சேப்பங்கிழங்கு போட்டு காரக்குழம்பு ரெடி. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மெத்தடு. இதில பூண்டு ஆட் பண்ணா நல்லாயிருக்கும். நான் பூண்டு ஆட் பண்ணல. இது வந்து எனக்கு கொஞ்சம் கோல்டா இருந்ததால பிளாக் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி சுட வச்சிருந்தேன். லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. சேப்பங்கிழங்கு போட்டு காரக்குழம்பு, ஆம்லேட்டு. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து வாழைப்பழம், கற்பூர பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இட்லி, காரக்குழம்பு அவ்வளோதான். இது வந்து எஸ்டர்டே எடுத்தது. இன்னைக்கு என்ன பண்றேன்றது இனிமே வீடியோல வரும். தேங்க் யூ ஸோ மச். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். பாய்.